ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மம்மி ஸ்பெஷல் வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான ரெசிபி என்னென்னா, வாழைப்பூ இருக்குல்ல, அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான பருப்பு, இது 1 hour சோக் பண்ணி, இது வந்து கடலப்பருப்பு. அடுத்தது சின்ன சின்னதாக சாப் பண்ண ஆனியன்ஸ், கருவேப்பிலை வச்சுருக்கோம். அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் ஒரு 5 பீசஸ் பூண்டு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்ச கடலப்பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து பல்ஸ் மோட்டில் அரைக்கணும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இது ரொம்ப நைஸாக இருக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம ஆனியன் சேர்த்துக்கிறோம், கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன சின்னதாக. இது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளுக்கு கிறிஸ்பியாக வடை வர்றதுனால ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வடையை வந்து ரவுண்டாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி காஞ்ச எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ வடையை வந்து 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம கிறிஸ்பியான மம்மி செஞ்ச வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் சத்தான வாழைப்பூ வடை அப்புறம் டீ ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.